சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஜூலை மாதம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த மாதத்துல பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் பாவம் தான் நம்ம பார்க்க வேண்டிய பாவமா இருக்கும். 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த மாதம் முழுக்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இப்போ செலவு செய்யறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. என்னதான் செலவு செய்தாலும் அதுலயும் சிக்கனப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சிம்மத்துக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் மறைந்திருக்கிறது, அதாவது அஷ்டம சனியா இருக்கிறதுனால பொருளாதார ரீதியான கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களை சிம்மம் சமீப காலமா பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்குது. இதை யாராலும் மறுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில 2ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு தொடர்பு ஏற்படும் போது கண்டிப்பா கொஞ்சம் ப்ரிகாஷனா இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு செயல்படக்கூடாது. பொருளாதார ரீதியான விஷயங்கள், ஒரு பொருளை வாங்குறதாகட்டும் விற்கிறதாகட்டும், மற்ற எந்த சம்பவங்கள் சம்பவிச்சாலும் அதனால நம்மளுக்கு விரயங்கள் ஆகுமே தவிர நல்ல லாபத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. இப்பவுமே சிம்மராசிக்கு பொருளாதார வருமானம் இருந்துட்டு இருக்க லாபமும் கூட்டிட்டு இருக்கும், சேமிப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா 2 பணபரஸ்தானத்திற்கு அதிபதியே புதன் தான். அந்த புதன் பகவான் இந்த ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல இருக்காரு. 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க. 18ஆம் தேதிக்கு மேல செலவுகள் ஏகதேசம் குறைஞ்சிரும். அது மீறி செலவுகள் ஏதாவது செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அது சுப செலவுகளா, ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு செலவுகளா, வருங்காலத்திற்கு சேமிக்கக்கூடிய ஒரு செலவுகளா அது மாறும் அப்படிங்கறத சொல்லுது. முதல் 18 நாட்களுக்கு செலவினங்களை குறைச்சிக்கிறது நல்லது, செலவே செய்யாம இருக்கிறது நல்லது அப்படிங்கறத சொல்லுது. பயணங்களை மேற்கொள்வதை தவிர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. அடுத்ததா தொழில், சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும்? 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தான அதிபதி தொழில் ஸ்தானத்துல பலமா இருக்கிறாரு. ஆனா சனி அஷ்டமத்துல மறைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது சுய தொழில்ல சின்ன சின்ன புதுமையான மாற்றங்களை செய்ய காத்திருக்கீங்க. முதல் 16 நாட்கள் அது ஃபுல் சப்போர்ட் பண்ணுது. எது நடந்தாலும் ஃபைனலா ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பா மாறுது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல. ஏன்னா எதை செஞ்சாலும் ஒரு லாப நோக்கத்தோட செய்வீங்க. கண்டிப்பா அது ஃபைனலா உங்களுக்கு லாபத்துல முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது. இருந்தாலும் 16ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசி அதிபதி விரயஸ்தானத்துக்கு வர்றாரு. அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த சின்ன சின்ன அலைச்சல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அந்த அலைச்சல்களுக்கெல்லாம் காரணம் நம்மளே அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதும் இருக்கும். இப்போ தொழில்ல எந்த மாற்றங்களை செய்யற மாதிரி இருந்தாலும் முதல் 16 நாட்களுக்குள்ள செய்துக்கிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. செலவுகள் இருக்காது, ஆனா அலைச்சல் இருக்கும். ஏன்னா புதன் வக்ரமாகுது 18ஆம் தேதி. அப்படிங்கும்போது உங்களுக்கு செலவுகள் குறையும், ஆனா அலைச்சல் இருக்கும். அப்படியே செலவு வந்தாலும் அது பிரயோஜனமான செலவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். தொழில் அப்படின்னு பார்க்கும்போது இறக்கம் ஏதும் இருக்காது, ஏற்றம் அப்படிங்கிறது உண்டு. கண்டிப்பா டெவலப்மெண்ட்டை இந்த மாசம் நீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பார்க்கலாம். எப்போ வரைக்கும்? 26ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஆனா 11ஆம் இடத்துக்கு தான் பயிற்சி ஆகுது. அப்போ இந்த மாதம் முழுக்கவே தொழில் உங்களுக்கு சாதகமா தான் இருக்குது. நிறைய மாற்றங்களை செய்ய போறீங்க. புது விஷயங்களை, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கத்துக்க போறீங்க. அடுத்த கட்ட ஒரு நகர்வை நோக்கி இது இழுத்துட்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஸோ அடுத்ததா வேலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் இடம் தான் வேலையை சொல்லக்கூடியது. அந்த ஸ்தானாதிபதி 8க்கு போயாச்சு. வேலையை விட்டு வெளியில வந்தா என்ன, இவ்வளோ டென்ஷனா, இவ்வளோ ப்ரெஷரா இருக்கு, எப்படிதான் ஹேண்டில் பண்றது? ரொம்ப நம்மளுக்கு சம்பளம் வரும், காசு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு வேலையை ஓகே சொல்லிட்டோம். இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றோம். ஆனா இதை நம்பி இஎம்ஐ எல்லாம் வாங்கிட்டோம், அதான் கட்டணும். என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை. வெளி பிரிங்கி நிக்கிறீங்க சிம்மராசி வேலைக்கு போகக்கூடிய நபர்கள். கண்டிப்பா உறுதியா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கத்தான் இருக்கு. ஆனா வேலையில கொஞ்சம் பிடிவாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மளை மீறி என்ன நடந்துட போகுது அப்படின்ற ஒரு பிடிவாதத்தை இந்த காலகட்டம் உங்ககிட்ட பார்க்க முடியும். எதிர்ப்புகளை எளிமையா ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வேலை தேடிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கிடைக்குமா அப்படின்னு கேட்டா செப்டம்பர் மாதத்துக்கு மேல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது வரைக்கும் கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுக்குது. எங்க போனாலும் ஒரு ரிஜெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு செப்டம்பர் மாசம் வரைக்கும் வேலையில எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம். வெளியில போறேன், வேற பக்கம் வேலை தொழாவறேன் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அது குழி தோண்டி புதைச்சிருங்க. அது நம்மளுக்கு சாதகமான ஒரு முடிவா இருக்காது. முழுக்க முழுக்க வேலையில கவனம் வேணும், ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா உடல் நலம், உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா
4ஆம் அதிபதி தான் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய கிரகம். அவர் போய் கேது கூட சேர்ந்து நிற்கிறாரு. எல்லாத்துலேயுமே சறுக்கலாக இருந்தால் எப்படி இல்லையா? உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது மனதளவில் பாதிப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு வரும். நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப் உங்கள் மனசுக்குள்ளே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் பெரிய தொந்தரவுகள் ஏற்படாது. அதாவது இருக்கிற பிரச்சனை அதிகமாகாது, ஆனால் குறையவும் செய்யாது. இந்த மாதம் இருக்கிற உடல் தொந்தரவுகளோடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதிகமாகாமல் பார்த்துக்கிறதுக்கு மனசை தைரியப்படுத்திக்கிங்க அப்படிங்கிறத சொல்லுது. ஐயோ அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தொந்தரவுகளை படுத்தத்தான் செய்யுது. முக்கியமாக இருதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, இந்த ஷோல்டர் பெயின் இருக்கிறவங்க, கைகால் மூட்டு வலிகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அக்ரவேட் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. ஸோ மன தைரியத்தோடு இருக்கிறது நல்லது. குடும்ப நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2ஆம் அதிபதி 12ல் முதல் 16 நாட்கள் 18 நாட்களுக்கு குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் எல்லாம் வந்து போகும். உங்களுக்கு எகெயின்ஸ்டாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக செயல்படுற மாதிரியான ஒரு மாயை தோணும். ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. மாத இறுதியில் எவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறபடியாக அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லுது. முதல் 18 நாட்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போகணும் உறுப்பினர்களை. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுது, சின்ன சின்ன கசப்பான அனுபவங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது அப்படிங்கிறத சொல்லுது. மாத இறுதி ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்க போகிறீங்க, நல்லா இருக்குது. பிரிந்த குடும்பம் கூட சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. 16ஆம் தேதிக்கு மேலே அந்த அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். கணவன் மனைவி உறவு 7ஆம் இடத்துல ராகு. இப்போ கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லும்போது 7ஆம் இடத்துல எப்போ ராகு வந்ததோ அப்பிருந்து கணவன் மனைவிக்குள்ள அந்த சரியான புரிதல் இல்லை, ஒரு கம்யூனிகேஷன் நல்லபடியாகவே இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. 3வது மனிதர்களுடைய கருத்துக்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வர்றதுனால குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்னதாக கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்னதான ஒரு சண்டைகள் ஊழல்கள் எல்லாம் வந்து போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. அதுக்கு முதல்ல பொருளாதார ரீதியான சிக்கல்களும் காரணம். 2வது வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன். இது ரெண்டும் தான் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யூன்யத்தை கொஞ்சம் குறைக்குது. ஸோ அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா, வேலை டென்ஷனை வேலையோடு விட்டுருங்க. கம்பெனிலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா முழுக்க முழுக்க குடும்பத்தை யோசிக்க பாருங்கள். உங்களுக்காக எல்லா விதத்திலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு வாழ்க்கை துணை ரெடியாக இருக்குது. அதே நேரத்தில் எனக்கு அது வேணும் இது வேணும் அதை பண்ணணும் இது பண்ணணும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி உங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை தன்னுடைய கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கை துணை. ஸோ பண்ணுறேன் அப்படின்ற ஒரே வார்த்தையோடு முடிச்சுட்டு போகிறது நல்லது. நெகட்டிவான வார்த்தைகளை வாழ்க்கை துணைகிட்ட பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு ரெக்வஸ்டாக சொல்கிறேன். ஓகே. படிப்பு 2ஆம் அதிபதி 12ல் இருந்தாலும் 4ஆம் அதிபதி கேது கூட இருந்தாலும் படிப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் என்ன சொல்கிறது, நம்ம எவ்வளோதான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுக்குண்டான ரிசல்ட் கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் இருந்துட்டு மன அழுத்தம் வந்து 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 போகும். ஏன்னா தெளிவாக முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க. ஏன்னா உங்களோட 5ஆம் அதிபதி அஸ்தமனமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை 16ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்க போறீங்க. படிப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை. விளையாட்டு வாக்கில் விளையாட்டு இருக்கும், படிப்பு வாக்கில் படிப்பு இருக்கும். குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வயதானவர்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், வயதானவர்களுக்கு தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். முக்கியமாக பயணங்களை தவிர்த்துருங்க. வெளியூர் வெளிமாநிலம் போகிறது வர்றது ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே சேர்ந்தாப்படி பயணம் பண்ணணும் அப்படின்னா அதை கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். முக்கியமாக வாகனங்களை தனியாக இயக்கிறவங்க, ஒரு 50-55 வயசாச்சு, 2 வீலரிலோ இல்லை கார்லையோ தனியாக வெளியில் போயிட்டு வரணும், பிடிக்கணும், நான் தான் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஸோ அதில் கொஞ்சம் கவனம் வேணும். எந்த அளவுக்கு நிதானமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா இந்த காலகட்டம் நம்மளுக்கு புது தெம்பு பிறக்கிற மாதிரி இருக்கும். முறுக்கி விட்டுட்டு வண்டி ஓட்டுவோம், ரொம்ப வேகமாக ஸ்பீடாக இயங்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த ஸ்பீடை கம்மி பண்ணுறது நல்லது. வயதுக்கேற்ற நிதானம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த நிதானம் இருந்துட்டா உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் சீராக உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்க முடியும். உறவுகள் கிட்டையும் அதே போல தான். இல்லத்தரசிகளுக்கு நம்ம ஒன்று சொன்னால் கணவர் ஒன்று யோசிக்கிறார். நம்ம நல்லது சொல்லும்போது கணவரை கேட்கல, நம்ம வேணான்னு சொல்கிற விஷயத்த பண்ணுறாரு. நம்மளுக்கு என்னென்னவெல்லாம் விருப்பம் இருக்கோ அதையெல்லாம் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாரு. நம்மளோட கருத்துக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரியான சின்ன மன இயக்கங்கள்லாம் இருக்கும். அது எப்போ தீருது அப்படின்னா 16ஆம் தேதிக்கு மேலே தீருது. இதுக்கு முன்னாடி 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 11ஆம் இடத்துல இருந்தார். தான் செய்கிறது தான் கரெக்டாக அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ளே ஒரு
ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அவர் 12வது வீட்டுக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறம் அந்த எண்ணம் போகுது. கணவன் மனைவிக்குள்ள உடல் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல அந்யோன்யம் ஏற்படுது. என்னதான் வாய் வார்த்தையில சண்டை கட்டிட்டாலும் உடல் ரீதியான ஒற்றுமை உங்களுக்கு இந்த மாதம் உண்டு, மாத பிற்பகுதியில் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். இப்போ பாருங்க, செவ்வாய் கேது. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு முழு யோகர். 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் அவர் தான். தாய் தந்தையரனுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். சில நேரங்களில் தாய் தந்தையர் வயதானவங்களா இருந்தாங்க, நம்ம செய்கிறது குழந்தைத்தனமாக இருக்கும், புரிஞ்சுக்காம செய்வாங்க. அதனால் அவங்கள வெறுத்து ஒதுக்க வேண்டிய ஒரு மனநிலைமைக்குள்ளே நீங்கள் ஆளாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தாய் தந்தையரை நல்லபடியாக பார்த்துக்கங்க. இது சின்ன கோச்சார அமைப்புகள் தான், அதுக்காக ரொம்ப மெனக்கிட வேண்டியது இல்லை. அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். மேலதிகாரிகள் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுவாங்க, அதை செய், அப்படி செய், இப்படி செய், அப்படி இப்படின்னு நிறைய ப்ரெஷர்ஸ் எல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனால் எல்லாமே நம்மளால் சமாளிக்க முடியும். எல்லா விஷயங்களையும் உங்களுடைய சுய திறனை பயன்படுத்தி கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஸ்ட்ரகிள்ஸோடு அந்த வெற்றிகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. என்னதான் கேது அங்கே இருந்தாலும் 4, 9க்கு அதிபதி ராசிக்குள்ளே வந்து இருக்கிறது. சொன்ன எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் விதமாக உங்களுக்கு தனி தன்னம்பிக்கையும் உத்வேகத்தையும் தரக்கூடிய அமைப்பாக அது மாறுது. ஸோ செவ்வாய் கேது சேர்க்கை நெகட்டிவாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அல்லது உங்களுடைய லக்னத்திற்கு அது பெரிய கெடுதல்களை செய்கிறதில்ல, நன்மைகளை செய்துட்டு போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ நிறைய நெகட்டிவ் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவும் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போங்க. முருகப்பெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. இந்த மாதம் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல மாதமாக மாறட்டும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.